சங்கீதத்திலே 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, நம் கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கும் கர்த்தர். நாம் கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கும் கர்த்தர். கூப்பிடும் யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். அதே போல எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, கூப்பிடும் யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர். கூப்பிடுங்கள். ஆபத்தான சூழ்நிலையில் வரும்போது இன்னைக்கு நாம் மனிதர்களை தேடி ஓடுகிறோம். அந்த மனிதரிடத்திலே சொல்லலாமா, இந்த மனிதரிடத்திலே சொல்லலாமா, இந்த நண்பரிடத்திலே சொல்லலாமா, அந்த உறவனிடத்திலே சொல்லலாமா என்று சொல்லி அருகாமையில் இருக்கிறவர்களை நாடி போகிறோமே தவிர ஆண்டவரிடத்திலே, உரியவரிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை அறிவிக்க மறந்து விடுகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். கூப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் நிச்சயம் நமக்கு மறுஉத்தரவு கிடைக்கும். 91ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மறுஉத்தரவு செய்வேன், ஆபத்திலே கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். எனவே உண்மையாய் கூப்பிடுவோம். அவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை. கூப்பிடுவோம், நிச்சயம் பதில் தந்து நம்மை ஆதரிப்பார் என்கிறதை சந்தேகம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற மாட்டோம். கூப்பிடுகிற யாவருக்கு, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாய் இருக்கிறவரே, இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இனியின் கருத்தினால் நாளும் எங்களை தாங்கி நடத்த வேண்டும். கருத்தில் எங்களை அர்ப்பணித்து செவி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.